இட்லி சீரீஸ்ல இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா புதினா இட்லி. முதல்ல நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டா காஞ்சதுமே நமக்கு ஃபர்ஸ்ட் பச்சை மிளகா போட்டுருவோம், கொஞ்சம் புதினா. ஸோ புதினா வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கணும், புதினாவும் பச்சை மிளகாவும். இப்போ முதல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுப்போம். உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு ஊத்திக்கலாம். இப்போ இட்லி வெந்துருச்சா நம்ம பாத்துடலாம். ஹாய், நான் உங்க இட்லி ராணி. இட்லி சீரீஸ்ல இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா புதினா இட்லி. சோ இதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வேணும், சிம்பிளா பார்க்கலாமா? எண்ணெய், உப்பு, சீரகம், உளுந்து, கடுகு, வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 1 அண்ட் புதினா இலை, இட்லி செய்யறதுக்கு இட்லி மாவு. சோ நம்ம ஆரம்பிக்கலாமா? முடிச்சிடலாமா? சோ இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் சேர்க்க போறோம். வெங்காயம் எப்படி பண்ண போறோம்னா எதுவும் வதக்க போறது இல்ல, மாவோட ஆட் பண்ணி ஊத்த போறோம். அந்த மாதிரி வதக்காம பச்சையா போடும்பொழுது ஒரு வெங்காயத்தோட சின்ன ஒரு கிரன்ச்சினஸ் கிடைக்கும் இட்லி சாப்பிடும்போது. சோ நம்ம அப்படியே பொடி பொடியா அரிஞ்சு சேர்த்துக்க போறோம். அடுத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நம்ம வதக்கி தான் போட போறோம் அரைக்கிறதுக்காக. சோ இப்படி நீங்க பெருசாவே கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டா காஞ்சதுமே நமக்கு ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய் போட்டுருவோம். பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் புதினா இலையும் அதை சேர்த்துக்கலாம். ஸோ புதினா வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கணும். புதினாவும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இந்த புதினா வந்து ஆற வச்சிடலாம். நம்ம இப்ப வதக்கின புதினாவையும் பச்சை மிளகாயும் நான் ஆற வச்சிருக்கேன். அது மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ நான் வந்து அந்த புதினாவும் பச்சை மிளகாயும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ மாவுக்கு தேவையான தாளிப்பை நம்ம பார்த்துடலாம். இப்போ முதல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுப்போம். இது கூடவே வந்து உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டா இது பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த உளுந்து சீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வரணும். பொன்னிறமா பொரிஞ்சு வந்ததும் நீங்க அணைச்சிருங்க. அண்ட் இது இதுவாகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த புதினா அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புதினாவை இது கூட சேர்த்துட்டு நம்ம இப்போ தாளிப்பு செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தாளிப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். நான் தட்டுல வந்து ஆல்ரெடி வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். சப்போஸ் நீங்க எண்ணெய் தடவை பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து துணி போட்டு நீங்க ஊத்திக்கலாம். இப்போ இந்த மாவை ஊத்திக்கலாம். மாவை வந்து ரொம்ப தட்டி போடாதீங்க, நார்மலா அப்படியே எடுத்து ஊத்துங்க. எந்த அளவுக்கு வந்து நம்ம அழுத்தி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இட்லியும் வந்து ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ ஃப்ரீயா இந்த மாதிரியே ஊத்தி விட்டுருங்க.
நம்ம வச்சுட்டோம். இப்போ இது மேல ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா தண்ணி கொதிச்சு ஆவி வரும்போது மூடி வைக்கலாம். அப்பதான் இட்லி வந்து பஞ்சு மாதிரி வரும். நோட் பண்ணுங்கப்பா. சரி, இட்லி வந்துட்டு இருக்கு. ரம்ஜான் போச்சு. எத்தனை பேர் வந்து பிரியாணி சாப்பிட்டீங்க? யாரோட ஃப்ரெண்ட்ஸ்ல பிரியாணி கொடுத்திருந்தாங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ரம்ஜான் பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டோமா? சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ரம்ஜான்ற நாள் வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்கன்னா, குரானை வந்து முதல்ல வந்து ப்ராபட் முகமது கிட்ட அல்லாஹ் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இன்னொன்னு, முஸ்லிம்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லூனார் கேலண்டர் அப்படின்றது வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுல 9வது மாதத்துல வர்றதுதான் இந்த ரமலான் திருநாள். ஓகேங்களா? சோ இது எதுக்காக வந்து பண்றாங்க அப்படின்னா, முதல் விஷயம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சாப்பிடுவோம், நமக்கு பிடிச்சதை வாங்குறோம், எல்லாமே பண்றோம். அல்லாஹ் வந்து எதுக்காக இந்த ரமலானை வந்து கொண்டு வந்தாருன்னா, அடுத்தவர்களோட பசி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளும் உணரணும், அடுத்தவங்களுக்கும் நம்ம வந்து உதவி பண்ணணும், உணவளித்து அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ இந்த ரமலான் மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, தண்ணீரையும் வந்து மொத்தமா அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது மூலமா அவங்க வந்து ரொம்ப டிசிப்ளின் லைஃப் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் இந்த டைம்ல தான் வந்து அவங்க கடவுளோட ரொம்ப ஐக்கியம் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அந்த ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணும்போது மொத்த ஃபேமிலியுமே ஒன்னா உட்காந்துதான் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுவாங்க. ஃபேமிலி மட்டும் இல்லாம பக்கத்துல சுற்றுச்சூழல்ல இருக்கவங்க அத்தனை பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க உதவியும் செய்வாங்க இந்த மாதத்துல அதிகமா. சோ நம்மளும் வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம், நம்ம கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதை மத்தவங்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுத்து நம்ம மகிழலாம். நம்ம ரம்ஜானை பத்தி பார்த்தோம் இல்லையா? நம்ம இப்போ இட்லி பண்ணிருக்கோம், அதுவும் புதினா இட்லி பண்ணிருக்கோம். இந்த புதினால என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த புதினா இப்படி செஞ்சு கொடுக்கும் போது அது கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கவங்களும் குழந்தைங்களுமே சேர்த்து நல்லா சாப்பிடுவாங்க. புதினால வந்து நார்மலாவே ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபிளேவர் இருக்கும். நமக்கு ஏதாவது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா ஃபீல் ஆகணும் அப்படின்னா புதினா சாப்பிட்டாலே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் இது. இன்னொன்னு, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது புதினா. நமக்கு வயிறு ஏதாவது இதுவா இருக்கோ, இல்ல உபசமா இருக்கோ, கட் ஹெல்த்துக்குமே புதினா ரொம்ப நல்லது. சோ புதினா தாராளமா நம்ம எடுத்துக்கலாம். புதினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா ஒரு துவையலோ இல்ல சட்னியோ செஞ்சு சாப்பிடுவோம். சோ இப்ப நான் வந்து உங்களுக்கு இட்லியில எப்படி அதை இது பண்ணி செய்யணும், இட்லியில எப்படி செய்யணும்ன்றத காமிச்சேன். அதை தவிர்த்து புதினாவை நம்ம அன்றாட வாழ்க்கையில சேர்த்துக்கிறது நல்லது. அதை வந்து நீங்க டீடாக்ஸாவும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, நார்மலா மார்னிங் ஏதாவது நீங்க சுடு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த புதினா இலையும் சேர்த்து அப்படி குடிக்கலாம். இல்ல புதினாவை நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு காலையில அந்த ஊறின புதினா தண்ணியை கூட குடிக்கலாம். அது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டீடாக்ஸ் பண்றதுக்கு. இப்போ இட்லி வெந்துருச்சா நம்ம பாத்துடலாம். புதினா இட்லி எப்படி இருந்தது அப்படின்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.